ராமாபுரம் சுத்தி வயல்வெளியோட பெரிய பெரிய மரங்களோட பார்க்க அழகா இருக்கிற ஒரு கிராமம். ஆனா அது ஒரு சின்ன கிராமங்கிறதுனால அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் அவங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா சொல்லி கொடுத்த மூட நம்பிக்கைய நம்பிதான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுலயும் முக்கியமா பல தலைமுறையா ஒரு மூட நம்பிக்கை பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதை இன்னும் அந்த ஊர் ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்துக்கு ஒரு பழைய சாபம் ஒண்ணு இருந்துச்சு. இங்க மனசுல யாராவது ஏதாவது நினைச்சா அப்படியே நடக்கும். அது நல்லதா இருக்கட்டும் இல்ல கெட்டதா இருக்கட்டும், வேடிக்கிட்ட 24 மணி நேரத்துக்குள்ள அது நடந்துரும். அத தடுக்கிறதுக்கு ராகவையா நிறைய பூஜைகளை செய்ய வேண்டி இருக்கும். இவங்களுடைய மூட நம்பிக்கைய பயன்படுத்திக்கிட்டு ராகவையா அப்படிங்கிற ஒரு பூசாரி ஊருக்காரங்களை எல்லாரையுமே ஏமாத்தி அவனுடைய அதிகாரத்துல எல்லாரையும் பாத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த ஊரோட தலைவரோட பிள்ளையான சுரேஷ் பட்டணத்துல அவனுடைய படிப்பு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஊருக்கு வந்திருந்தான். சுரேஷ் ரொம்பவும் புத்திசாலி பையன். அவன் இந்த மூட நம்பிக்கைகளை பயன்படுத்திக்கிட்டு ராகவையா ஜனங்களை பயமுறுத்துறது, சம்பாதிக்கிறது, இது எல்லாத்தையுமே கவனிச்சு ரொம்பவும் கோவப்பட்டான். ஒரு நாள் காலையில சுரேஷ் வீட்டுக்கு பின்னாடி உக்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அவனுடைய அம்மா லக்ஷ்மி பக்கத்துல வந்து, ஏண்டா உனக்கு இங்க இருக்கிறது கஷ்டமா இல்லையாடா? பட்டணத்துல கிடைச்ச பெரிய வேலையை விட்டுட்டு இங்க கிராமத்துல வந்து உக்காந்துக்கிட்டு பழைய பத்திரிகைய படிச்சுக்கிட்டு இருக்க. அம்மா, உலகம் முழுக்க சுற்றி வந்தாலும் எனக்கு இந்த ராமாபுரத்தில் தான் மன நிம்மதி கிடைக்குது. அது மட்டும் இல்லைம்மா, இந்த ஊரை எப்படி இன்னும் முன்னேற்றுறதுன்னு நான் அப்பா கூட சேர்ந்து ஆலோசனை பண்ண போகிறேன். சரி பண்ண போறியா? உனக்கு தெரியாதுப்பா, இங்க இருக்கிறவங்களுக்கு மூட நம்பிக்கை ரொம்ப அதிகம். உங்க அப்பாவோட பேச்சு கூட செல்லுபடியாகாது. ஆனா அந்த ராகவைய பேச்சு நல்லாவே செல்லுபடியாகும். அந்த சாபம் எல்லாம் கட்டுக்காத, அவ்வளவும் மூட நம்பிக்கை. ஆனாலும் நீங்கள் கண்மூடித்தனமா அதை நம்புறீங்க. நீ அப்படி சொல்லாதடா. உனக்கு ஞாபகம் இல்ல, முந்தா நேத்து அந்த ரமணம்மாவோட மருமக சும்மா ஏதோ பேச்சுக்கு தென்னை மரத்தை பார்த்து இதுல மாங்காய் காய்க்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாலாமா. உடனே தென்னை மரத்துல இருக்கிற இலையெல்லாம் விழுந்துருச்சாமா. அதனால ராகவையா மூலமா ஏதோ பூஜையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அம்மா, இலைங்க விழுறது சகஜம். இதை போய் அந்த சாப கயிறோட முடிச்சு போட்டா நியாயமா சொல்லுங்க? பயந்தாமா உண்மையான சாபம் ராகவையாத பயன்படுத்திக்கிறாரு. அந்த நேரத்துல அந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற தர்மையா ஏதோ கவலையா அவங்க வீட்டுக்கு வந்தான். ஐயோ ராமாராவ், லக்ஷ்மி, சீக்கிரமா வாங்க, பெரிய ஆபத்து வந்திருக்கு. அட, என்னங்கய்யாச்சு? ஏன் பதட்டமா இருக்கீங்க? உக்காருங்க. ராமாராவ், அந்த முட்டாள் ரங்கையா இருக்கானே, அவன் ஏதோ நண்பர்கள் கூட விளையாட்டா பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஊர் குளத்துல மீன்களுக்கு பதிலா மஞ்சள் நிற பூச்சிங்க வந்தா எப்படி இருக்கும்னு சொன்னானா. என்னது மஞ்சள் நிற பூச்சியா? நல்லா இருக்கே இந்த காமெடி. அது எப்படி நடக்கும்? என்னடா சிரிக்கிற? உன் பட்டணத்து பார்வையை பத்தி எனக்கு தெரியும். ஆனா இது வித்தியாசமான கிராமம். இங்க எதை வேண்டிக்கிட்டாலும் அப்படியே நடக்கும். நாளைக்கு மட்டும் அந்த பூச்சிங்க வந்துடுச்சுன்னா நம்ம ஊர்ல யாருக்குமே சாப்பாடு கிடைக்காது. எல்லாரும் செத்து தான் போகணும். உடனே ராகவையா கிட்ட போகணும். தர்மராவ் சொல்றதும் நல்லதுக்கு தான்ப்பா. நம்ம ஊர் ஜனங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. சரி போலாம். ஆனா நானும் உங்க கூட கண்டிப்பா வருவேன். இந்த கிராமத்துக்கு பின்னாடி அப்படி என்னதான் ரகசியம் இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். அந்த பூஜையில என்ன பண்றாங்கன்னு கிட்ட இருந்து பார்க்க போறேன். தர்மையா, ராமையா, சுரேஷ் 3 பேருமே ராகவையாவோட வீட்டுக்கு போனாங்க. ராகவையா வீடு அந்த ஊருக்கு மத்தியில ரொம்பவும் பெருசா கட்டியிருந்த ஒரு வீடு. எல்லாரும் உள்ள போய் பார்த்தப்போ ராகவையா காவி உடைய அணிஞ்சுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாரு. வாங்க வாங்க கிராமத்து ஜனங்களே, தலைவரே, நீங்களே வந்திருக்கீங்கன்னா பெரிய ஆபத்து போல தெரியுது. இப்படி ஆபத்து வரும்னு எனக்கு முன்னாடியே இதை பத்தி தெரியும். சாமி, நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன ஆபத்தெல்லாம் இல்ல. ஆபத்து ரொம்ப பெருசு. ரங்கையா குளத்துல பூச்சிங்க வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டானா. ஆமா ராகவையா, அது நிஜமா நடக்குமா? தலைவர் ஐயா, இந்த கிராமத்தோட சாபத்தை ரொம்ப சின்னதா நினைக்காதீங்க. இது நம்ம முன்னோர்கள் சொன்னது. கோரிக்கை ரொம்ப சின்னதா இருந்தாலும் கூட அது நடக்கும்போது விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். குளத்துல தண்ணி கலப்படமாகி எல்லாருக்கும் கஷ்டம் வரப்போகுது. இப்பவே 24 மணி நேரத்துல கொஞ்ச நேரம் போயிடுச்சு. இந்த கோரிக்கை ரொம்ப ஆபத்தானது. இதை மாத்தணும் அப்படின்னா அந்த மஞ்சள் நிற பூச்சி வராம நாம தடுத்தாகணும். அதுக்கு நாம பிரம்ம பூஜையை செஞ்சாகணும். அதுக்கு சுமாரா 5000 தேவைப்படும். அவ்வளவு காசு எதுக்குங்க? நீங்க இந்த பூஜையை எப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? நானும் பட்டணத்துல நிறைய பூஜைங்களை பார்த்துருக்கேன். யாரு நீ? ஓ, தலைவரோட புள்ளையா? இந்த பட்டணத்து சம்பிரதாயம் எல்லாம் இங்க செல்லுபடியாகாது. எதுவும் பேசாம முதல்ல இங்கிருந்து நீ வெளியில போ. சுரேஷ், முதல்ல நீ இங்கிருந்து வெளியில போப்பா.
இல்லப்பா, நீங்களும் ஊர் ஜனங்களும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். எந்த ஒரு ஆபத்தான கோரிக்கையும் நிஜமா நடக்கவே இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடியே இந்த ராகவையா நம்மள பயமுறுத்துறாரு. அது மூலமா நம்ம கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு பூஜையும் பண்றேன்ற பேர்ல நான் தான் ஆபத்தை தடுத்தேன்னு சொல்லிக்கிறாரு. இதுதான்ப்பா உண்மை. என்ன, என்னையே எதிர்த்து பேசுறியா? உன் பட்டணத்து திமிரால இந்த சாபத்தை அதிகமாக்கி விட்டுடாத. ஒருவேளை என்ன தடுத்துட்டா அப்புறம் வரப்போற ஆபத்துக்கெல்லாம் நீதான் பொறுப்பெடுத்துக்கணும். ஐயோயோ வேண்டாம்ப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சாபம் அதிகமாகிட போகுது. அப்படின்னா நான் ஒரு கோரிக்கையை வேண்டிக்கிறேன். என்னோட கோரிக்கை சாத்தியமே இல்லாதது, நடைமுறையில நடக்க வாய்ப்பில்லாதது. உங்க கணக்குப்படி நாளைக்கு காலையில அது நடந்தே தீரணும். என்னடா வேண்டிக்கிட்ட? எதுக்கு வேண்டிக்கிட்ட? எதுக்காக அந்த சாபத்தோட விளையாடுற? நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னு உங்ககிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா நாளைக்கு காலையில உங்களுக்கே தெரியும். ஒருவேளை நான் வேண்டிக்கிட்டது நடந்துட்டா நாளைக்கு காலையில நானே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பேன். ஒருவேளை நடக்கலனா நீங்க ஊரை ஏமாத்துறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதோட இந்த ராமாபுரத்தை விட்டு நீங்க வெளியில போகணும். ஒத்துக்கிறீங்களா? சரி, நான் ஒத்துக்கிறேன். இந்த கிராமத்தோட சாபம் முன்னாடி உன் பட்டணத்து படிப்பு செல்லாது. நீ வேண்டிக்கிட்டது நிச்சயமா நடக்கும். சுரேஷ் கேட்ட கேள்வியால இப்ப அந்த ஊஜனங்க எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி நேரம் ராமாராவ் லக்ஷ்மி 2 பேருமே வீட்டுல பேசிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்குப்பா இந்த காரியம் பண்ண? நீ வேண்டிக்கிட்டதால ஊர் ஜனங்க எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. அப்பா, சாபமும் இல்ல ஒன்றும் இல்ல. இந்த ஊர் இந்த ஏமாத்து வேலையிலிருந்து எப்படியாவது வெளியில வரணும்னு நினைக்கிறேன். நீங்களும் நம்புறதால தான் அந்த ஆளு இத்தனை நாளா ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஆனா நீ என்னதாண்டா வேண்டிக்கிட்ட? அது கேட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். அம்மா, நான் எதுக்கு சொல்லாம இருக்கேன் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு. நான் வேண்டிக்கிட்டதை வெளியில சொல்லிட்டேன்னா ராகவையா மறுபடியும் ஏதாவது நாடகமாடி பூஜை பண்ணி தான் அந்த வேண்டுதலை தடுத்து நிறுத்தி இருக்கேன்னு எல்லார்கிட்டையும் சொல்லுவாரு. நான் அப்படி என்ன வேண்டிக்கிட்டேன்னா, சொல்லுடா. நான் என்ன வேண்டிக்கிட்டேன்னா, நம்ம ஊர் நதியில இருக்கிற தண்ணி பால் மாதிரி நல்லா வெள்ளை வெளியேறுன்னு மாறணும்னு. இது நடந்தா மட்டும்தான் இந்த சாபம் உண்மை அப்படின்னு நான் நம்புவேன். சுரேஷ் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வெளியில நின்னு ஜன்னல் வழியா ராகவையா கேட்டுக்கிட்டு இருந்தான். ஐயோ, பால் நேரத்திலையா? இது நடக்க வாய்ப்பில்லைன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா இது நடக்கலனா என் மானமும் மரியாதையும் போயிடும். நான் இப்ப என்ன பண்றது? ராகவையா உடனே வீட்டுக்கு போய் அவர் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி சொன்னாரு. அடியே, உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த பட்டணத்துக்காரன் என்ன ஒரு வழி பண்ணதான் இந்த சவாலை விட்டிருக்கான். நதி அப்படியே பால் மாதிரி மாறணும்னு வேண்டிக்கிட்டான். அது எப்படி சாத்தியம்? அது எப்படியும் நடக்காது. ஆனா நான் ஏதாவது நாடகமாடி அந்த நதியோட நிறத்தை வெள்ளையா மாத்தலனா என் மானம் போயிடும். என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்கிட்ட ஒரு மூட்டை நிறைய சுண்ணாம்பு பொடி இருக்கு. அதை கொண்டு போய் நான் நதியில கலந்துட்டா நதியோட நிறம் பால் மாதிரி வெள்ளையா மாறிடும். அதை பார்த்துட்டு சுரேஷ் என்கிட்ட வந்து நாளைக்கு மன்னிப்பு கேட்பான். அவ்வளவு பெரிய குளத்துல அவ்வளவு சுண்ணாம்பு கலந்தா அந்த தண்ணி வீணா போயிடாதா? எனக்கு பணமும் மானமும் தான் முக்கியம். இன்னைக்கு ராத்திரியே இதை நான் செஞ்சு முடிக்கிறேன். ராகவையா உடனே ஒரு பெரிய சுண்ணாம்பு மூட்டைய தோல்ல சுமந்துக்கிட்டு அந்த ஆத்துக்கிட்ட கிளம்புனான். ஆனா ராகவையாவை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிட்ட சுரேஷும் அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடியே போனான். அது மட்டும் இல்ல, சுரேஷோட அப்பா அம்மா 2 பேருமே சுரேஷ் பின்னாடியே போனாங்க. ராகவையா சுண்ணாம்பை எடுத்து தண்ணியில கலக்கிறதுக்கு முன்னாடி ராமாராவ் சத்தமா கத்தினாரு. நெல்லு ராகவையா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தலைவரே, நீங்களா? இந்த ராத்திரி நேரத்துல நீங்க இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அட, எங்களை விடுங்க சாமி. முதல்ல நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அந்த மூட்டையில என்ன இருக்கு? நான் வேண்டிக்கிட்டது பழிக்கல. அதுக்காக நீ திருட்டுத்தனமா இங்க வந்து நதியில எதையோ கலந்து நான் வேண்டிக்கிட்டதை பழிக்க வைக்கலான்னு பாக்குறியா? நான் ஒன்றும் உங்களை ஏமாத்தலான்னு இங்க வரல. நான் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன். இந்த சுத்தமான விபூதியை இந்த தண்ணியில கலந்து உங்க எல்லாரையும் காப்பாத்தலான்னு வந்திருக்கேன். போதுங்க சாமியாரே, உங்க நாடகத்தை நிறுத்துங்க. இந்த மூட்டையில இருக்கிறது விபூதி இல்ல, வெறும் சுண்ணாம்பு பொடி. நீ இதை தண்ணியில கலந்தா தண்ணியோட நிறம் மாறிடும். ஆனா தண்ணி கலப்படம் ஆயிடுமே. உன்னோட பணத்தாசைக்காக ஊர் ஜனங்களோட உயிரோடவா விளையாட பாக்கற? நீ எல்லாம் மனுஷனா ராட்சசனா? இந்த தண்ணியை தானே நம்ம ஊர் குழந்தைங்க குடிக்கிறாங்க. ஏன் நம்ம வயலுக்கும் இந்த தண்ணி தானே போகுது? பணத்துக்காக நீ இந்த தண்ணியவே வீணாக்க பாக்குறியா? அது வந்து அது அது வந்து
நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் சாமி. உங்க நாடகம் வெளியில வந்துடுச்சு. இந்த ஊருக்கு எந்த சாபமும் இல்ல. வெறும் பயமும் கூட மூட நம்பிக்கையும் தான் இருக்கு. நீ அதை பயன்படுத்திக்கிட்டு பணம் சம்பாதிச்சிருக்க. வேண்டிக்கிட்டதெல்லாம் நடக்கும். வரப்போற ஆபத்தை உன்னால தான் தடுத்து நிறுத்த முடியும்னு ஏமாத்தி பணத்தை சம்பாதிச்சிருக்க. ராகவையா அந்த சுண்ணாம்பு முட்டைய அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு ராத்திரி சுரேஷும் ராமாராவும் ராகவையாவ அவங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஊரை சேர்ந்த எல்லாருமே ஆத்து தண்ணி வெள்ள நிறத்துக்கு மாறிச்சா என்னன்னு பாக்குறதுக்காக உடனே ஆத்துக்கிட்ட வந்தாங்க. அப்பதான் அந்த ஊரோட தலைவரான ராமாராவ், சுரேஷ், லக்ஷ்மி எல்லாரும் ராகவையாவை கூட்டிக்கிட்டு அங்க வந்தாங்க. அட, நதியோட நிறம் மாறலையே. அப்படின்னா இன்னும் சாபம் வராம இருக்கா? அப்படி இல்லைன்னா சாமி, நீங்க எதனா பூஜை பண்ணி தடுத்துட்டீங்களா? இருங்க தர்மையா, நதியோட நிறம் மாறவே இல்லை. ஏன்னா எந்த ஒரு சாபமும் இங்க உண்மை இல்லை. அதோட நீங்க பயப்படுற மாதிரி மஞ்சள் நிற பூச்சியும் வரப்போறதில்ல. அப்படின்னா சுரேஷ் வேண்டிக்கிட்ட தண்ணி வெள்ளையாகிற கோரிக்கையும் உண்மை இல்லையா? அப்படின்னா சாமி, ஏன் எங்ககிட்ட பணம் வாங்குனீங்க? அது என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். இந்த போலி சாமியாரு நம்மள ஏமாத்தி இத்தனை நாளா பணத்தை புடுங்கி இருக்கான். இன்னைக்கு தான் இவன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டான். ராமாராவ் ராகவைய கொண்டு வந்த அந்த சுண்ணாம்பு மூட்டைய காட்டி நடந்த எல்லா விஷயத்தையும் ஊர்க்காரங்க கிட்ட சொன்னப்போ ஊர்க்காரங்க எல்லாரும் அதை கேட்டு ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்படிதான் எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? ஏதோ மஞ்சள் நிற மழை பெய்ய போது பூச்சி வரப்போகுதுன்னு எங்ககிட்ட ஏமாத்தி எப்பவும் பணத்தை புடுங்கின. எதுக்காக எங்களை இப்படி ஏமாத்தன? மன்னிச்சிடுங்க, எல்லாரும் மன்னிச்சிடுங்க. இந்த சாப கதை எல்லாமே எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கு. என்னோட பணத்தாசைக்காக நான் அந்த கதையை பயன்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். சுரேஷோட கோரிக்கையும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் சுண்ணாம்பு கலக்க வந்தேன். பாத்தீங்களா ஊர் மக்களே, இந்த ஊருக்குன்னு சாபம் இல்லை. நம்ம நம்பிக்கை தான் நம்ம சாபம். நம்ம அறிவை பயன்படுத்தாம மூட நம்பிக்கையோட யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பியிருக்கோமே, அந்த மூட நம்பிக்கை தான் நம்ம ஊரோட மிகப்பெரிய சாபம். இத்தனை நாளா இவன் ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் எல்லாம் இந்த உண்டியல்ல தான் வச்சிருக்கான். இந்த பணத்தை நம்ம ஊருக்காக பயன்படுத்திக்கலாம். இனிமே நம்ம அறிவையும் விவேகத்தையும் பயன்படுத்தி தான் நம்ம பிரச்சனைகளை நாம தீர்த்துக்கணும். ராகவையா அவமான பாரத்தோட தலை குனிஞ்சி அந்த ஊரை விட்டே வெளியில போயிட்டான். அப்போ சுரேஷ் ஜனங்க எல்லாரையுமே பார்த்து, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கிராமத்துல எந்த சாபமும் இல்லை. உண்மையான சாபம் நம்முடைய மூட நம்பிக்கை தான். இதுக்கப்புறம் நம்முடைய விவேகம்தான் வழிகாட்டியா இருந்து நம்மள வழி நடத்தணும். இந்த கதையில இருக்கிற நீதி, யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்புனா நம்ம வாழ்க்கையில பிரச்சனை தான் வரும். எந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டாலும் அதை பத்தி அலசி ஆராய்ஞ்சி அது உண்மையா பொய்யா இல்ல நம்பிக்கையா மூட நம்பிக்கையா எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் அதை நம்பணும். அது சுந்தரகிரி. பேருக்கு ஏத்தாப்லே ரொம்பவும் அழகான ஒரு ஊரு. அந்த ஊரோட எல்லையில ஒரு சின்ன மண் வீட்டுல ராமையா அவனுடைய குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவனுக்கு இருக்கிற சொத்து எல்லாமே 2 ஏக்கர் பூமியும் 2 மாடுங்களும் தான். வறுமையே இருந்தாலும் அந்த வீட்டுல சந்தோஷத்துக்கு குறை இருக்கல. ராமையாவுக்கு ஒரு பெரிய கனவு இருந்துச்சு. அவனுடைய புள்ள கிருஷ்ணாவை நல்லா படிக்க வச்சு அவனை ஒரு பெரிய ஆளா ஆக்கணுங்கிறது தான் அவனுடைய ஆசை. கிருஷ்ணாவும் அப்பாவோட நம்பிக்கைய காப்பாத்துறவன். படிப்புல எப்பவுமே அவன் முன்னாடி தான் இருந்தான். ஒரு நாள் சாயந்தர நேரம் ஸ்கூலை விட்டு வந்த கிருஷ்ணா ரொம்பவும் சந்தோஷமா அவங்க அப்பா கிட்ட ஓடி போனான். அப்பா, நான் கணக்கு பாடத்துல இன்னைக்கு 100க்கு 100 வாங்கியிருக்கேன். வாத்தியார் உன்னை பாராட்டினாருப்பா. சபாஷ் கண்ணா, என் புள்ள என்னோட பேரை காப்பாத்திட்டான். நீ இதே மாதிரி நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். எங்களை மாதிரி கஷ்டப்படக்கூடாதுப்பா. ஏங்க, அவனை பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு நம்மளால முடியுமா? உன் புருஷன் மேல உனக்கு சந்தேகமா சீதா? என்கிட்ட பணம் இல்லைன்னா என்ன? நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணத்துல என் பிள்ளையோட மேல் படிப்புக்கு செலவு பண்ணுவேன். அவன் வாழ்க்கை மட்டும் இருட்டாக கூடாது. அன்னைக்குதான் பள்ளிக்கூட வாத்தியார் ராமையா வீட்டுக்கு வந்தாரு. ராமையா, உன் புள்ள ரொம்ப புத்திசாலி, ரொம்ப திறமசாலியும் கூட. இந்த கிராமத்திலேயே இருந்து வீணா போக வேண்டாம். பட்டணத்துக்கு போய் நல்லா படிச்சா உன் பேரை மட்டும் இல்ல ஊரு பேரையும் காப்பாத்துவான். வாத்தியாருடைய பேச்சு ராமையாவோட எண்ணத்தை இன்னும் பலமாக்குச்சு. எப்படியாவது புள்ளைய பட்டணத்துக்கு அனுப்பி நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். சில மாதங்களுக்கு அப்புறமா கிருஷ்ணா 12வது பரீட்சையிலேயே அந்த மாவட்டத்துல ஆளா நின்னான். அதை பார்த்து
வீட்ல இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே சந்தோஷப்பட்டாங்க. ராமையா பட்டணத்துல இருக்கிற காலேஜ்ல தான் புள்ளைய சேர்த்து விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஏங்க, அவனை பட்டணத்துல சேர்த்து படிக்க வைக்கிறதுக்கு முழுசா 100 ரூபாய் தேவைப்படுமாமே. நம்ம கிட்ட எண்ணி பார்த்தாலும் 10 ரூபாய் இல்லையே, என்னங்க பண்ண போறோம்? ராமையா முகத்துல இருந்த தைரியம் போகல. ஆனா கண்ணுல சின்ன பயம்தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. நீ கவலைப்படாத சீதா, என் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன். ராமையா அவனுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயுமே கடன் கேட்டான். ஆனா அவ்வளோ பெரிய தொகையை யாராலையுமே கொடுக்க முடியல. கடைசியில அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு வழிதான், அது ஜமீன்தார் பூபதி. பொண்டாட்டி எவ்வளவுதான் வேண்டான்னு சொன்னாலும் அவன் பூபதி கிட்ட போனான். ஓ ராமையா, வா வா. என்ன இந்த பக்கம் வந்திருக்க? கும்பிடுறேன் ஜமீன்தார் ஐயா. என் புள்ள 12வதுல நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகியிருக்கான். அவனை பட்டணத்தில் காலேஜில் சேர்க்கணுங்க. அதுக்கு 100 ரூபாய் தேவைப்படுது. என்னோட வயல் பத்திரத்தை அடமானமாக வச்சுக்கிட்டு 100 ரூபாய் கொடுங்க, விளைச்சல் வந்ததும் தரேன். அப்போ பூபதியோட மனசுக்குள்ள ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சு. ஏன்னா ராமையாவோட வயல் மேல அவனுக்கு ரொம்ப நாளாவே ஒரு கண் இருந்துச்சு. அட, பிள்ளையோட படிப்புன்னு சொல்ற, கொடுக்காம இருக்க முடியுமா? 100 ரூபாய நிச்சயம் கொடுக்கறேன். ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப கொடுக்கும்போது 150 ரூபாய் தரணும். இந்த பத்திரத்துல கை நாட்டு வையு. 100 ரூபாய்க்கு 50 ரூபாய் வட்டிங்கிறது ரொம்பவே அதிகம். ஆனா பணத்தை விட புள்ளையோட எதிர்காலம், அவன் படிப்பு முக்கியம்னு ராமையாவுக்கு தோணுச்சு. அதனால பூபதியோட கெட்ட எண்ணம் தெரியாம பூபதி காட்டின பத்திரத்துல ராமையா கை நாட்டு வச்சான். ஆனா அவனுக்கு அப்ப தெரியாது, அவனுடைய வாழ்க்கைய எதிர்காலத்தை பணயமா அவன் கிட்ட வைக்க போறான் அப்படிங்கறது. ராமையா கொண்டு வந்த பணத்துல கிருஷ்ணா பட்டணத்துக்கு கிளம்புனான். அப்பா, நீ என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதுக்கான பலனோட நான் திரும்ப வரேன்ப்பா. அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோ. நீ நல்லபடியா படிப்பா. இங்க எந்த கஷ்டம் வந்தாலும் நான் பாத்துக்கறேன். கிருஷ்ணா பட்டணத்துல ராவும் பகலும் கஷ்டப்பட்டு படிக்க ஆரம்பிச்சான். இன்னொரு பக்கம் கிராமத்துல ராமையா கடனை தீர்க்கறதுக்கு ராவும் பகலுமா கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சான். அவன் வயல்ல வேலை செய்யறது மட்டும் இல்லாம பக்கத்து வயல்ல கூலிக்கு கூட வேலைக்கு போய் அவன் பணம் சேர்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு வருஷத்துக்குள்ளார அவன் 150 ரூபாவை சேர்த்து வச்சுட்டான். கடன் முடிகிற நாளும் வந்துருச்சு. ரொம்பவும் சந்தோஷமா அவன் பணத்தை எடுத்துக்கிட்டு பூபதி கிட்ட போனான். ஐயா, இந்தாங்க ஐயா. இதுல மொத்தமா 150 ரூபாய் இருக்கு. கடனை எடுத்துக்கிட்டு என்னோட வயல் பத்திரத்தை திரும்ப கொடுங்க. பூபதி அந்த பணத்தை பார்த்து அட்டகாசமா சிரிச்சான். என்ன ராமையா, என்ன இதெல்லாம்? நீ எனக்கு தர வேண்டியது 150 ரூபாய் இல்ல, 300 ரூபாய். மறந்து போச்சா? 300 ரூபாயா? என்னங்க ஐயா சொல்றீங்க? நான் உங்களுக்கு 150 ரூபாய் தானே தரணும். என்ன ஒப்பந்தத்தை போட்டு கையெழுத்த போட்டிருக்கன்னு நீயே பாரு. இந்த பத்திரத்துல என்ன எழுதியிருக்கு? நீ என்கிட்ட கடன் வாங்கி 6 மாசத்துக்குள்ள வட்டியை கட்டலனா வட்டி 2 மடங்காகும். அந்த கணக்குப்படி நீ 6 மாசத்துக்குள்ள வட்டி கட்டாததால மொத்த கடனும் இப்ப 300 ரூபாய் ஆயிடுச்சு. பணத்தை கொடுக்கறியா இல்ல உன் வயலை நான் எடுத்துக்கவா? ராமையா மயக்கம் போட்டு விழுந்துட்டான். பூபதி அவனை ஏமாத்திட்டான்னு, படிப்பு வராத என்ன அவனுக்காக அவன் பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு ராமையாவுக்கு தெரிய வந்துச்சு. இது அநியாயங்கய்யா. நான் ஒத்துக்க மாட்டேன். என் வயலை தர மாட்டேன். நாளைக்கு இதை பஞ்சாயத்துல வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு பூபதி கிட்ட கோவமா சொன்னாலும் ராமையா நேரா வீட்டுக்கு போகாம ஊர் எல்லையில இருக்கிற ஒரு ஆத்தங்கரையோர உட்காந்துக்கிட்டு இருந்தான். கடவுளே, என் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக நான் ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டி அதுல விழுந்துட்டேனா அப்ப என் வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பே இல்லையா? இருட்டானதுக்கு அப்புறமா சோகமா வீட்டுக்கு வந்த புருஷனை பார்த்ததும் சீதாவோட மனசெல்லாம் கலங்கி போச்சு. என்னங்க, என்ன ஆச்சு? உங்க முகம் ஏன் வாடி போயிருக்கு? ஜமீன்தார் பத்திரத்தை கொடுத்துட்டாரா? ராமையா என்ன நடந்துச்சோ அத சீதா கிட்ட அப்படியே சொன்னான். அந்த ஜமீன்தார் நம்மள ஏமாத்திட்டான் சீதா. நம்ம வயலு. ஐயோ கடவுளே, நம்ம வயல் போயிடுச்சா? இப்ப நாம என்ன பண்ண போறோம்? நம்ம பிள்ளைங்களோட நிலைமை. அந்த பூபதி கெட்டவன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவன் கூட மோத முடியாதுங்க. பேசாம அவன் கேட்ட 300 ரூபாயை அவனுக்கு கொடுத்துருங்க. இல்ல சீதா, நாம பயந்தா அவன் நம்மள போட்டு மிதிச்சிடுவான். நான் ஏமாந்திருக்கலாம், ஆனா என்னோட நேர்மைய எப்பவும் இழக்க மாட்டேன். நாளைக்கே பஞ்சாயத்தை நான் கூட்ட போறேன். நியாயம் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அன்னைக்கே ராத்திரி அந்த வீட்டுல யாருக்குமே அமைதி இருக்கல. சீதா ராமையா 2 பேருமே காலையில பஞ்சாயத்துல என்ன தீர்ப்பு வரப்போகுதோ அப்படின்னு நினைச்சு ரொம்பவும் கவலையோட உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில ஊர் பஞ்சாயத்து தொடங்குச்சு. ஊர் பஞ்சாயத்துக்கு வந்த பூபதி ரொம்பவும் பந்தாவா நாற்காலியில உட்காந்துக்கிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் ராமையா தலை குனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான்.
பெரிய மனுஷங்களுக்கு வணக்கங்க ஐயா. இந்த ராமையா என்கிட்ட கடனை வாங்கி 6 மாசத்துக்குள்ள கடனை அடைக்கல. அந்த கணக்குப்படி அவன் வயலு எனக்கு தான் சொந்தம். நீங்களே நியாயம் சொல்லுங்க. அந்த ஊர் மக்கள்ல நிறைய பேரு பூபதி கிட்ட கடன் வாங்கினவங்க தான். அதனால பூபதியை எதிர்த்து பேச யாருக்குமே தைரியமே இல்ல. ராமையா, அந்த ஒப்பந்த பத்திரத்துல நீ தானே கை நாட்டு போட்ட? நான் தாங்க ஐயா போட்டேன். ஆனா அவர் எனக்கு அவகாசம் கொடுத்தது 1 வருஷம். ஆனா 6 மாசம்னு பொய் சொல்லி என் வயலை சொந்தமாக்கிக்க பாக்குறாரு. அப்ப நானா பொய் சொல்றேன்? இந்த பத்திரம் பொய் சொல்லுதாடா? அப்படின்னு சொல்லி பூபதி ராமையா கை நாட்டு போட்ட அந்த பத்திரத்தை எல்லாருக்கும் முன்னாடியும் எடுத்து காட்டினா. ஊர்ஜனங்களும் பூபதிய பார்த்து பயந்து பூபதிக்கு சாதகமா தான் பேசினாங்க. ராமையா இனி அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என் பிள்ளைக்காக நான் வாங்கின கடன் இப்ப என் வாழ்க்கையே பறிச்சிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நிறுத்துங்க அப்படின்னு ஒரு கம்பீரமான குரல் அவங்களுக்கு கேட்டுச்சு. எல்லாருமே திரும்பி பார்த்தாங்க. அவங்க ஊர்ல ஒரு பெரிய கார் வந்து நின்னுச்சு. அந்த காருக்குள்ள இருந்து ஒரு அதிகாரி இறங்குனாரு. அவரு பார்க்க ரொம்பவும் கம்பீரமா இருந்தாரு. அது வேற யாரும் இல்ல, பட்டணத்துல பெரிய படிப்பெல்லாம் படிச்சு அரசாங்க அதிகாரியா ஒரு வேலைய வாங்கிக்கிட்டு ஊருக்கு கிருஷ்ணா தான் சந்தோஷமா வந்து இறங்குனா. எப்படி இருக்கீங்கப்பா? கிருஷ்ணா, நீயாடா? நான் தாப்பா, நான் வந்துட்டேன். அப்படின்னு தைரியம் கொடுத்து பஞ்சாயத்துக்கு நடுவுல வந்து நின்னு பூபதிய பார்த்தான். பூபதி கிருஷ்ணாவை பார்த்ததோ கொஞ்சம் தயங்குனா. பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ராமையாவோட புள்ள கிருஷ்ணா. இந்த பஞ்சாயத்து எதுக்காகன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓ, நீயா? உங்க அப்பா என்கிட்ட கடன் வாங்கி இருக்கான். இதோ ஒப்பந்த பத்திரம். அவன் கடன் அடைக்கல. கிருஷ்ணா அந்த பத்திரத்தை கையில வாங்கி அத உன்னிப்பா கவனிச்சான். ஜமீன்தார் ஐயா, இது நீங்க ஏமாத்துக்காரரு அப்படிங்கிறதுக்கான சாட்சி. எங்க அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லைன்னு அவரை ஏமாத்தி கை நாட்டு வாங்கியிருக்கீங்க. இது சட்டப்படி. என்ன என்ன பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன தெரியும் சட்டத்தை பத்தி? ஐயா, நான் படிச்சது இந்த படிப்பு தாங்க. இப்படி ஊர் ஜனங்களை ஏமாத்தினதுக்காக உங்க மேல கேஸ் போட்டு என்னால உங்களை உள்ள தள்ள முடியும். நீங்க எழுதியிருக்கிற இந்த பத்திரத்திலேயே நிறைய தப்பு இருக்கு. ஏழை விவசாயிகளை ஏமாத்துறவங்களை நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. என் அப்பா கிட்டேயும் ஊர் ஜனங்க கிட்டேயும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேளுங்க. கிருஷ்ணா அப்படி கம்பீரமா சொன்னது கேட்டு பூபதிக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. அது தெரியாம ராமையா எனக்கு அசலை மட்டும் கொடுத்தா போதும். அவனோட வயலு எனக்கு தேவையில்லை. நீங்க என் அப்பாவோட மனசை ரொம்ப காயப்படுத்தி இருக்கீங்க. அதனால அவர் உங்களுக்கு எந்த அசலையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பத்திரமும் செல்லுபடியாகாது. எங்க வயலு எங்களுக்கு தான் சொந்தம். இன்னொரு தடவை யாரையாவது ஏமாத்த பாத்தீங்க, அப்புறம் ஜெயிலுக்குள்ள தான் நீங்க போய் உக்காரணும். கிருஷ்ணாவோட மிரட்டலுக்கு ஒடுங்கி போயிருக்கிற பூபதிய ஊர்ஜனங்க பார்த்தாங்க. இத்தனை நாளா நம்மள ஆண்டுகிட்டு இருந்த ஒருத்தன் அடங்கி ஒடுங்கி போய் நின்று இருக்கிறத பார்த்து ஊர்ஜனங்க சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ஊர் தலைவரும் தீர்ப்ப கொடுத்தாரு. பூபதி எல்லாரையும் ஏமாத்தினதால ராமையா அவனுக்கு பணம் தர வேண்டாம். அவன் வயலு அவனுக்கு தான் சொந்தம். அத கேட்டு ராமையா ரொம்ப சந்தோஷப்பட்டான். தன்னுடைய புள்ளைய இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கிட்டு, பாத்தியா சீதா, அன்னைக்கு நான் அடகு வச்சது என் வயலை இல்ல, என் வாழ்க்கைய. ஆனா என் புள்ள என் வாழ்க்கையையும் வயலையும் ரெண்டுத்தையுமே மீட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு கண்ணுல கண்ணீரோட சொன்னா ராமையா. ராமையாவையும் கிருஷ்ணாவையும் பார்த்து ஊர்ஜனங்க சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ராமையா அவனுடைய புள்ள கிருஷ்ணாவை பார்த்து கம்பீரமா, இன்னைக்கு நீ தீர்த்து வச்சது உங்க அப்பாவோட கடனை மட்டும் இல்லப்பா, இந்த ஊர் ஜனங்களையும் காப்பாத்தி இருக்க. உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு நான் மட்டும் இல்ல, இப்ப இந்த ஊரே பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க தானப்பா எப்பவும் சொல்லுவீங்க, நேர்மை நம்மளை விட்டு எப்பவும் போகக்கூடாது, நேர்மையோட வாழணும் அப்படின்னு. அந்த நேர்மை தான்ப்பா என்னை இப்படி ஒரு ஆளா மாத்தி இருக்கு. அன்னையில இருந்து ராமையா குடும்பம் மட்டும் இல்ல, அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை குடும்பமும் எந்த பயமும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி, பசங்களோட படிப்புக்காக பெத்தவங்க உசுர கொடுத்து உழைப்பாங்க. அவங்களுக்காக எல்லா தியாகத்தையும் செய்வாங்க. அப்படி நமக்காக கஷ்டப்படுற நம்ம பெத்தவங்கள நம்ம என்னைக்குமே கௌரவப்படுத்தணும்.